வாழை செடிக்கு போடுறதாண்ணா இது? ஏண்ணா செடிக்கு அந்த மருந்து? வேப்பம் புண்ணாக்கு போட்டால் நோவு வராது. விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விவசாயிங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அது காயத்து மேலே போட்டால் சுறுசுறுன்னு எரியும். நல்லா கைகளை விட்டு வந்து கப்பி வாங்கிட்டா யாரும் சப்போர்ட் பண்ணலையே. இது எப்படி யாரும் வீசாங்கலாம் பொழுப்பு புண்ணு சீக்கிரம் நல்லா புண்ணு மேலே போட்டால் காயத்து மேலே எரியும் தான். இது பிளாஸ்டிக் காய்ச்சல் கட்டி பிளாஸ்டிக் பேப்பர் கட்டிக்கோ காயத்தாண்ட. அப்படி தான் எரியும் சுறுசுறுன்னு மருந்து ஓட்டினா. புட்டெல்லாம் கிளீனாக உடச்சிருண்ணா ஒன்றும் இல்லாமல். எவ்வளோ கஷ்டம் விவசாய வேலை, ரொம்ப கஷ்டம் விவசாய வேலை தான். பாதி பாதி பை வாரி வச்சுக்கின்னு அங்கே அந்த கல்லையாண்டை கொண்டு போய் வச்சுக்கினேன் அப்படியே குண்டாவில் கொட்டி கொட்டி அப்படியே போட்டுருங்க. கிளீனாக போட்டுன்னு வந்துடுங்க. ஈரம் அதிகமாக்கிதானா? கம்மியாக போடாத, கொஞ்சம் கொஞ்சம் பானிச்சடங்க. விவசாயிங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்ன சாப்பிட்டீங்க காலையில்? இந்த வேப்பம் புண்ணாக்கு போடுறது வாயெல்லாம் கசக்குது. நீங்கள் போட்டுன்னுக்கிறீங்க, எனக்கு வாய் கசப்பாக்குது. உங்களுக்கு எவ்வளோ கசக்கும்? போடு 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 அப்படியே வாடா போட்டு அப்படியே செப்பமாக வாங்கி வரேன் மூட்டை. இந்த ஜாரையில் போடு, அந்த ஜாரையில் போட்டுடுச்சு. பத்தலைன்னா இன்னும் அரை மூட்டை போட்டுக்க சொல்கிறாங்க. சரியா போயிடுமா இதே? முல்லைப்பூ பூத்துட்டுக்குது, நேற்று அறுக்கவே இல்லை, பூரா மலர்ந்துட்டுக்குது. விவசாயிங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.